இப்படி கூட லஞ்ச் ரெடி பண்ணலாம். வெயிட் கூடாமல் இருக்கணும் அப்படின்னு நினைக்கிறவளுக்கு இந்த மாதிரி ஒரு லஞ்ச் வச்சுக்கோங்க. ஓகேயா? ஃபஸ்ட்டு இது என்னென்னா, அக்ஷய திருதிகை அப்படிங்கிறதுனால ஒரு பொங்கல், ஜாஸ்தி நெய் கிடையாது, ஜஸ்ட்டு திராட்சை, இது அவலில் செஞ்சது தான், பால் கிடையாது, ஒன்றும் கிடையாது. ஜஸ்ட்டு அவலை தண்ணி போட்டு ஊற வச்சுட்டு, வாஷ் பண்ணி தண்ணி போட்டு ஊற வச்சுட்டோ, அதுக்கப்புறம் அதில் வெல்லம் இருக்கு இல்லையா, வெல்லத்தை அப்படியே வெள்ளைப்பொடி இருக்கு இல்லையா, அதை போட்டு நன்னா கொஞ்சம் கிளறி 2-3 மினிட்ஸ் அடுப்பில் வச்சோன்னா அது நல்லா கலந்துடும். அதுக்கப்புறம் திராட்சை, காஞ்ச திராட்சை போட்டு, டயட்டுங்கிறதெல்லாம் முந்திரி எதுவும் போடல, ஒரு அரை ஸ்பூன் மட்டும் நேவேத்தியங்கிறதுனால நெய் விட்டதுக்கு, அவ்வளோதான். அரை ஸ்பூன் தான் நெய், ஜாஸ்தி கிடையாது. இது ஒரு சின்ன ஸ்வீட்டு, பிகாஸ் ஆஃப் ஒரு இம்பார்ட்டண்ட் டே அப்படிங்கிறதுனால ஒரு லக்ஷ்மி கடாட்சமாக ஒரு ஸ்வீட் சாப்பிட்ணும். ஃபஸ்ட்டு நியாயமாக ஆக்சுவலாக ஒயிட் கலரில் பண்ணுறது பெட்டர். பட்டு இன்றைக்கி இந்த மாதிரி வெள்ளை பொங்கல் பண்ணியிருக்கு. பொங்கல்னால் அரிசி கிடையாது, அவல்லையே தான், அவல்லையே பொங்கல், வெள்ளைப்பொடி போட்டு. இது அவல், தக்காளி போட்டு, சும்மா பச்சை மிளகா போட்டு சிம்பிளாக ஒரு அவல், எண்ணெயெல்லாம் கம்மி தான், ஊற வச்சுட்டு, அவலை ஊற வச்சுட்டு தாளித்து கொட்ட வேண்டியது. கடுகு, உளுத்தம் பருப்பு, கடலைப்பருப்பு போட்டு தக்காளியை போட்டு தாளிச்சிருக்கு, உப்பு போட்டு, அவ்வளோதான். ஒரு பச்சை மிளகா. அப்புறம் இது வேக வச்ச நிலக்கடலை. அப்புறம் இதுலேயே அவல்லையே தயிர் சாதம். அவலை அதை ஊற வச்சுட்டோ, அந்த நம்ம காமனாக ஊற வைப்போம், கொஞ்சம் உப்பு அவளுக்கு எடுத்துன்ட்டு, அது தயிர் அவளுக்கு, தயிர் போட்டிருக்கு, அதுலேயும் கொஞ்சம் திராட்சையை போட்டிருக்கு, ட்ரை கிரேப்ஸ் இருக்குது. இது என்னென்னா வேப்பிலை கட்டி தொட்டுக்க தயிர் சாத்துக்கு. வேப்பிலை கட்டியோட இது ரெசிபி நான் அப்புறம் பின்னால் சொல்கிறேன். அதற்கான சில மெட்டீரியல்ஸ் எல்லாம் எனக்கு இங்கே கிடைக்கிறதில்ல. ஸோ அதெல்லாம் கிடச்சப்புறம் அந்த மாதிரி வேப்பிலை கட்டின்னு ஒரு தொட்டுக்கிறதுக்கான ஒரு சைட் டிஷ்ஷு, ரொம்ப ஆரோக்கியமாக இருக்கும். அது போட்டு தயிர் சாதம் சாப்பிட்டிங்கன்னா. இது என்னென்னா ஒயிட்டில் முள்ளங்கியும் மூங் டாலும், பச்சை பருப்பு, பாசிப்பருப்பு, அதுவும் போட்டு ஒரே ஒரு பச்சை மிளகாய் போட்டு சும்மா வேக வச்சு அப்படி டைட்டாக வச்சுருக்கேன், அவ்வளோதான். தாளிப்பு கூட கிடையாது. அதுக்கும் எண்ணெயெல்லாம் தேவைப்படும் இல்லையா, அதனால் பண்ணலை. அப்படியே சும்மா உப்பு போட்டு கொஞ்சமாக தண்ணி விட்டு நல்லா வேக வச்சுட்டு ஒரே ஒரு பச்சை மிளகாய் போட்டு மூங் டால் இதையும் ஊற வச்சிடணும். கொஞ்சம் நேரம் மூங் டாலை ஊற வச்சுட்டு அதுக்கப்புறம் ஹாட் வாட்டரில் போட்டு இதை உப்பு போட்டு வேக வச்சு ஒரே ஒரு பச்சை மிளகாய் போட்டு இறக்கியாச்சு, அவ்வளோதான். இந்த மாதிரி ஒரு டயட் வச்சுருந்தீங்கன்னா ஒரு லஞ்சுக்கு பண்ணலாம். இல்லை பிரேக்ஃபாஸ்ட், ஹெவி பிரேக்ஃபாஸ்ட் சாப்பிட்றதுனா இப்படி பண்ணிக்கலாம். இப்படி பண்ணி கூட நீங்கள் அவல்லையே மேக் பண்ணிக்கலாம் எல்லாமே. கொஞ்சம் இதெல்லாம் 1 மணி நேரத்தில் ஜீரணம் ஆகிடும் உங்களுக்கு ஈஸியாக. இந்த ரொம்ப பச்சரிசி மாதிரி போய் வயிற்று அடைச்சிட்டு அப்படி சில பேருக்கெல்லாம் இன்டெஸ்டைன் டியூபெல்லாம் வீங்கி விடுறது இப்போல்லாம். ஏன்னா இந்த உடல் அசைவு கம்மி, நிறைய நேரம் சோஃபாவில் உட்கார்றது, சேரில் உட்கார்றது, இந்த மாதிரிலாம் பண்ணுறதுனால இதுனா இந்த மாதிரி உங்களுக்கு ஒரு நல்ல ஒரு பிரேக்ஃபாஸ்ட்டும் இல்லை லஞ்சுக்கோ வச்சுக்கலாம். இதோட கூட ஒரு ஃப்ரூட்டு, சுகர் கம்மியாக இருக்கிற ஃப்ரூட்டு ஆட் பண்ணிட்டிங்கன்னா ஒரு 2-3 பீஸு அந்த மாதிரி வச்சுட்டு சாப்பிட்றலாம். இது ஒரு டயட் லஞ்ச் ஆர் பிரேக்ஃபாஸ்ட். ஓகேயா? தேங்க்யூ வியூவர்ஸ் ஃபார் யுவர் சப்போர்ட். இது என்னோட பென்சில் ட்ராயிங் எப்படி இருக்குன்னு பாருங்கள். வெறும் பென்சில் ட்ராயிங்.
என்ஜாய் பண்ணியிருப்பீங்கன்னு நினைக்கிறேன். ஸ்டே ஹெல்த்தி.